வேலியே பயிரை மேய்ந்தால் தட்டிக் கேட்கும் சட்டம் சும்மா இருக்காது. கோவை துடியலூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு தேடிச் செல்லும் மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு காவலரை வினோத்குமார் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு பெண்ணிடம் அத்துமீறிய சம்பவம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அதிர வைத்துள்ளது. ஒரு குற்றவாளியைப் போல இந்த காவலர் மீது சட்டம் தன் கடமையைச் செய்யத் தொடங்கியுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இவர் மீது பாயும் சட்டப்பிரிவுகள் மற்றும் தண்டனைகள் இதோ. காவலர் வினோத்குமார் மீது பாயும் முக்கிய சட்டப்பிரிவுகள்: BNS செக்ஷன் 74, முந்தைய IPC 354, பெண்ணின் கண்ணியத்திற்கு பங்கம் விளைவித்தல், பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது. இதற்கான தண்டனை 1 முதல் 5 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை மற்றும் அபராதம். BNS செக்ஷன் 78, முந்தைய IPC 354D, பின்தொடர்தல் மற்றும் அச்சுறுத்தல், ஒரு பெண்ணை அவரின் விருப்பமின்றி பின்தொடர்வது அல்லது அச்சுறுத்துவது. இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். BNS செக்ஷன் 75, முந்தைய IPC 354A, பாலியல் துன்புறுத்தல், அதிகாரத்தை பயன்படுத்தி பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பது. இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை கிடைக்க வாய்ப்புள்ளது. BNS செக்ஷன் 198, முந்தைய IPC 166, அரசு ஊழியர் சட்டத்தை மீறி நடத்தல், மக்களை காக்க வேண்டிய ஒரு பொது ஊழியர் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டு ஒரு குடிமகனுக்கு தீங்கு விளைவிப்பது. துறை ரீதியான நடவடிக்கை: இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் சிறை தண்டனை கிடைப்பது உறுதி செய்யப்படுவதோடு அந்த நபர் காவல்துறை பணியில் இருந்து நிரந்தரமாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும். அதுவே இந்த தவறுக்கு கிடைக்கும் முறையான நீதி. பாராட்டப்பட வேண்டிய உயர் அதிகாரியின் துணிச்சல். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அழுது கொண்டே தன் நண்பரிடம் கூற அடுத்த கணமே இந்த விவகாரம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்குச் சென்றது. தவறு செய்தது தன் சொந்த துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து அந்த காவலரை அதிரடியாக கைது செய்ய உத்தரவிட்ட கோவை மாவட்ட உயர் போலீஸ் அதிகாரியின் அதிரடி நடவடிக்கை பெரும் பாராட்டிற்குரியது. இப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகளால்தான் காவல்துறை மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த சல்யூட். பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு: பயம் வேண்டாம், புகார் அளியுங்கள். பொதுமக்களே, குறிப்பாக பெண்களே, சீருடை அணிந்த ஒரு நபர் தவறு செய்தாலும் அவருக்கு பின்னால் ஒட்டுமொத்த காவல்துறையும் நிற்காது என்பதை இந்த சம்பவம் நிரூபித்துள்ளது. யாராவது உங்களிடம் அதிகாரத்தை காட்டி அத்துமீற நினைத்தால் அஞ்சாதீர்கள். உடனடியாக உங்கள் பகுதியில் உள்ள உயர் அதிகாரிகள், SP, கமிஷனர் அல்லது பெண்கள் உதவி எண்கள் 181 கீழ் 1091 ஆகியவற்றை தொடர்பு கொண்டு புகார் அளியுங்கள். சட்டம் நமக்கு தந்திருக்கும் உரிமைகளை பயன்படுத்தி தைரியமாக போராடுங்கள். தவறு செய்பவன் யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த துணிச்சலான பெண்ணைப் போல நாமும் விழிப்புணர்வோடு இருப்போம்.